படைத்த சர்வ சிருஷ்டிகரே, நீர் பார்த்து பார்த்து கர்த்தாவே பூமியை சிருஷ்டித்தீ ஆண்டவரே. இது பார்த்து பார்த்து படைக்கப்பட்ட தேசம் ஆண்டவரே. இது உம்முடைய கையினால் உண்டான சிருஷ்டிப்பாவி ஆண்டவரே. இந்த பூமியின் நிறைவு உம்முடையது, அதில் உள்ள குட்டிகள் உம்முடையவர்கள். என் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. இந்த 2 நாளோட கரங்களை கொடுக்கிறேன் ஆவியானவரே. முழு ஆளுகைக்குள்ள கொண்டு வாங்க ஜனத்தை. பரலோக ஆளுகைக்குள்ள வைப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, பரலோகம் ஆளுகை செய்வது ஆண்டவரே. அவங்க ஆவியின் கண்களை காண வைப்பீராக. நீங்க அப்படி செய்வதற்காக நன்றிப்பா. உடைய பலத்த கரத்தை நாங்கள் காண விரும்புகிறோம். உடைய பலத்த கரம் என்று மோசையோடு இருந்ததல்லவா? செங்கடலை பிளந்த பலத்த கரம், பார்வோனை ஓடவிட்ட பலத்த கரம், இறங்கும்படியாய் கேட்கிறார். பெரிய காரியம் செய்ய போறீங்கப்பா. பெரிய காரியம் செய்ய போறீங்க ஆண்டவரே. ஜனம் பயந்தல்ல, என் தேவன் பலமுள்ள ஆவியை ஊற்றிருக்கிறீர். அது மேல் வீட்டறையில பலமாய் இறங்கி இருக்கிறது. அந்த பலமுள்ள ஆவியின் கிரியை காண வந்திருக்கிறோம். செய்வதற்காக நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. கிருபையின் கரத்துல மூடி மறைப்பீராக இயேசுவின் பேராலே. ஆமென், ஆமென். சவுண்ட் வைங்கம்மா. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? Yes, that is correct. எப்படி இருக்கீங்க? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். நம்ம ராஜா விட்டு பிள்ளை எதுக்கு பயப்படணும்? நீங்க இருக்கிறதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. எதுக்கு இங்க பயப்படுறதில்ல. ஏன்னா பின்னாங்குக்குள்ள என்டர் ஆகும் போதே பரலோகம் அங்கீகாரம் பெற்றுதான் வந்தது. ஹல்லேலூயா. பின்னாங்க வர்ற மட்டும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டே வந்தேன், என் கூட வருகிற அந்த காரியத்தை நான் பார்க்கணுமே. பின்னாங்க அந்த டோல் என்டர் ஆகிறதுக்கு 1 நிமிஷம் முன்பாக அந்த டோல் எடுத்த உடனே பின்னாங்குக்குள்ள கர்த்தருடைய மேகம் என்டர் ஆகிறத பார்க்க முடிஞ்சு. தேவச்சனமே, மேக ஸ்தம்பமும் அவர் அக்கினி ஸ்தம்பமுமாய் பின்னாங்குக்குள்ள என்டர் ஆயிருக்கிறாரு. அவர் மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமுமா. அவர் அடோனாய், அவர் அடோனாய் இஸ்ரவேலா என்டர் ஆயிருக்கிறார். ஷண்டலல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 ல
ஒரு கூட்ட சேனையோடு கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி இருக்கிறது. கூட்டம் கூட்டமாய் அணி அணியாய் கர்த்தர் அவருடைய தூதர்களை இறங்கி இருக்கிறார். எப்பொழுதும் போல அல்ல, இனி ஒரு காலத்தில் ஒரு டேக் ஆஃப் கர்த்தர் இந்த பினாங் தேசத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். பயந்து அல்ல, பலமுள்ள வீரர்களாய் எழும்பும்படி. ஹல்லேலூயா. பயமுள்ள ஆவி கிடையாது, பலமுள்ள ஆவி. நம்ம பெற்றது பலமுள்ள ஆவி. சும்மா அங்க கொஞ்சம் பார்த்து இங்க கொஞ்சம் பார்த்துல பயப்படக்கூடாது. நமக்குள்ள இருக்கிறது பலமுள்ள ஆவி. நம்ம பலமுள்ள ஆவியை நமக்குள்ள இருக்கிற நம்ம பார்த்துட்டோம்னா எதுக்கும் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் ராஜரீக அபிஷேகத்தை பெற்ற கர்த்தருடைய சந்ததி
அல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன். கழுகுக்கு ஒத்த பெலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன், அப்புறம் மான் கால்களுக்கு ஒத்த பெலன். இது 3 ராஜரிக அபிஷேகம். அல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் கழுகுக்கு ஒத்த பெலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன், மான் கால்களுக்கு ஒத்த பெலன். இது 3 ராஜரிக அபிஷேகம். ராஜரிகை இறங்கி வந்துச்சுன்னா அசையாலும் அசையும், உட்டையாலும் உட்டைப்பா. சண்டர பலபலதுட கந்தடா. அந்நிய பாஷை பெற்ற ஜனம் நைட் அமைதியாவே இருக்க கூடாது. அல்லேலூயா. நீங்க பாக்குறீங்களா இல்லையா, பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. 1 மணி நேரம் நாளை நடக்கிற மீட்டிங் நீங்க அந்நிய பாஷையில உங்க ஜென்ம பாஷைய பேசாதீங்க. அந்நிய பாஷையில உட்காருங்க தேவ சமூகத்துல. ஈஷ்னா அக்னி, ஈஷ்னா அக்னி, லெசோனா பாஷை. ஈஷ்னா அக்னி, லெசோனா பாஷை. ஈஸ்ங்கிற ஹீப்ரு வேர்டு, லெசோன்ங்கிறது ஹீப்ரு வேர்டு. நம்ம அந்நிய பாஷை பேசல, நம்ம பேசுறது அக்னி பாஷை. நம்ம பேசுறது அக்னி பாஷைங்க, அந்நிய பாஷை இல்ல. டிரான்ஸ்லேஷன் தப்பு. நம்ம பேசுறது அக்னி பாஷை. லெசோன் அப்படிங்கிறது ஹீப்ரு வேர்டு. அதுக்கு மீனிங் வந்து பாஷைன்னு அர்த்தம். ஈஷன் அப்படின்னா அக்னின்னு அர்த்தம். மேல் வீட்டறையில இறங்கி வந்தது அக்னி. அல்லேலூயா. அக்னினால் உண்டான பாஷையை பேசிட்டு ஜனங்கள்கிட்ட போய் பேசும் பொழுதுதான் கர்த்தருடைய ஆவியானவருடைய அசைவாடுதலை காண முடிந்தது. அல்லேலூயா. பேதுரு எந்த காலேஜுக்கு போனாரு சொல்லுங்க? வாணி ஏசப்பா கூப்பிட்டோன்னு வந்துட்டார். அவருக்கு அக்னி வந்த உடனே அந்த பேசின பாஷையானது ஜனத்தை திரள் திரளாய் 5000 3000 5000 3000 ஜனத்தை அள்ளி கொண்டு வந்தார். அல்லேலூயா. இனிமே நீங்க பேசக்கூடிய பாஷை எப்படியாப்பட்ட பாஷையா இருக்கணும்? இங்க இருக்கிற கிரியைகளுக்கு அந்த பாஷை தெரியாது. ஆனா அந்த பாஷைக்குரிய நபர் நம்ப நீங்க டெய்லி என்ன செய்யணும்? பேச ஆரம்பிக்கும் போது என்னமோ இந்த ஊர்ல நடக்குதுன்னு மண்டைய சொரிஞ்சிக்கணும். அது பிச்சுக்கணும். பிச்சுக்கிட்டு என்ன செய்யணும்? ஐயச்சி இனி இந்த சைடு வரவே கூடாதுன்னு அதுக்கே ஒரு அருவருப்படுத்தி ஓடிடும். ஏன்னா நமக்கு பேச நமக்கும் நம்ம அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பாஷை பரலோகத்துக்குரிய பாஷை. நம்ம பிள்ளைங்க பேசுறது, குட்டி பிள்ளைங்க பேசுறது யாருக்காச்சும் தெரியுமா? இப்போ ஒரு குட்டி பிள்ளை பேசுறா. உஷியா பாப்பா வந்து குட்டி பாப்பாவா இருக்கும் போது அவங்க அம்மாட்ட பேசிருப்பா கண்டிப்பா. ஆனா அவ பேசுற அந்த பாஷையில யாருக்கு புரியும்? அவங்க அம்மாவுக்கு புரியும். இது ஒரு 3rd person புரியுமா? ஒண்ணு பேசிட்டு இருக்க நமக்கு புரியல. ஆனா பேசுறது யாருக்கு மட்டும் புரியும்? நம்ம அம்மா நம்ம அப்பாவாகிய கர்த்தராகிய இயேசுக்கு பரலோகத்துக்கு அந்த பாஷை தெரியும். அல்லேலூயா. அந்த பாஷை அவருக்கு தெரிஞ்சனாலதான் அந்த பாஷைக்கு என்ன பாஷைன்னு சொல்ல பரிகாச பாஷை என்று சொல்லி எழுதியிருக்கிறார்கள். ஏசாயால என்ன போட்டிருக்கு? அது பரிகாச பாஷையா. ஆனா அடுத்த நபருக்கு அது தெரியாது. அதனால அவனுக்கு என்ன செஞ்சு அதை பார்த்தா கொஞ்சம் பிடிக்காத போலதான் இருக்கும். அவனுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன, பரலோகம் அங்கீகரிச்சிருக்குது. அல்லேலூயா. பேச பேச அவனுக்கு மண்டையை பிச்சுக்கிட்டு ஓடணும். ஜென்ம பாஷையில இந்த தேசத்துல பேசி நீங்க ஜெபிக்காதீர்கள். உங்க ஜென்ம பாஷையில நீங்க பேசி ஜெபிக்கிறீங்க, 1/2 மணி நேரம் கூட ஜெபிக்க மாட்டீங்க. ஆம் ரைட்? 1/2 மணி நேரம் தான் டெம்பரவரியா ஓடும் கொஞ்ச நேரத்துக்கு. ஆனா அந்நிய பாஷைக்குள்ள நீங்க ஜெபிப்பீர்கள் என்றால் மணிக்கணக்காய் ஜெபிக்க முடியும். அப்பதான் இந்த ஊரை பரலோகத்துக்கு நீங்க சொந்தப்படுத்த முடியும். இல்லைன்னா இந்த ஊர் அப்படி ஒரு இரும்பு இந்த வானம். அல்லேலூயா.
கரையான ஒரு ரைட் பர்சன் இருந்தா மட்டும்தான் இந்த ஊர்ல ஊழிய செஞ்சு தப்பிச்சு போக முடியும். இந்த ஊரு எப்படியாப்பட்ட மனுஷனை தட்டக்கூடிய ஊரு. அல்லேலூயா. இதோட அட்மையர், இந்த ஊரோட அட்மையரை வெளி மனுஷர்கள் சரியான ஒரு விதத்துல இங்க வரலன்னா வலிகி விடுவார்கள். இந்த ஊரோட நோக்கம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், இந்த வான மண்டலம் அப்படி. அல்லேலூயா. சரியான அபிஷேகம் உள்ள நபர், நல்ல பிரதிஷ்டையோடு இருக்கிற மனுஷன் மட்டும்தான் அந்த ஊருக்குள்ள இருந்துட்டு நல்ல கரெக்டா வெளியே போக முடியும். அல்லேலூயா. அதனால உங்க பாஷை எப்பொழுதுமே சின்ன பாஷையில ஜெபிக்காதீர்கள், அந்நிய பாஷையில அதிகாலை ஜெபிக்க ஆரம்பிங்க. அது மத்தவங்களுக்கு வாதான், ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம என்ன பாஷை பேச போறோம்னு. நீங்க ஆவியரோட உறவாட இந்த தேசத்தை நீங்க என்ன செய்ய சுதந்தரித்துக் கொள்ள முடியும். யோசுவா ஒவ்வொரு பட்டணமா சுதந்தரித்தது போல நீங்கள் என்ன செய்வீங்க, ஒவ்வொரு பட்டணமா இங்க இருக்க ஐலாண்ட் ஃபுல்லா சுதந்திரிச்சு கொள்ள முடியும். பெரிய விஷயம் கிடையவே கிடையாது, செய்ய முடியும். ஏன்னா பயமுறுத்தி விட்டாங்க. ஐயோ அந்த ஊருக்கா, அங்க இப்படி இருக்குது, அங்க போனா இப்படி. அதுவே அவர் காலு கீழே எப்ப மிதிச்சுட்டான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்கு பயப்படணும்? அது பயம் இல்ல, வரும்போதே ஒரு என்ட்ரன்ஸ போட்டு கட் அவுட்ட போட்டு காமிச்சு இருக்கணும். பயப்படுத அதுதான் மேல வந்துருச்சே. எந்த பயமும் இல்ல. தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே எனக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அதனால ஒரு நாள் நீங்க பயப்படக்கூடாது. அல்லேலூயா. மோசே பயந்திருந்தா அவ்வளவு பெரிய செங்கடலை பிளந்திருக்க முடியுமா? மோசே பார்வோன் தெய்வமாகிய வணங்கிய 10 தெய்வம் தான் 10 வாதை. 10 தெய்வம் வணங்கின 10 தெய்வம் தான் 10 வாதைகள். அவன் அசையாத ஒரு இரும்பு அவனை கர்த்தர் தலையோடு அடிச்சு உட்கார வச்சார். எப்படி? தலையோட சாத்தி, நான் ஆராதிக்கிற தேவன் வல்லவர், என் ஜனத்தை விடுவிக்க வல்லவர் என்று சொல்லி தலையோடு அடிச்ச பார்வோன் பயந்து இறுவி போய் அப்பையும் துரத்துறான். கடல்ல வாப்பான்னு சொல்லி பிள்ளைகள் எல்லாம் அக்கறைப்படுத்திட்டு ஒரு திரி அணைகிறது போல அவனை அணையும்படி கற்று வைத்தான். அல்லேலூயா. நம்ம துஷ்டாந்தகமான மக்கள், அதனால எதற்கும் பயப்பட வேண்டாம். நல்ல அந்த 2 நாள் அந்நிய பாஷையில கர்த்தரோடு உறவாடுங்க. இன்றைக்கும் நாளைக்கும் கர்த்தருடைய கிரியை காண வேண்டும். ஆமென். சரி, இன்னைக்கு நம்ம 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை நம்ம பார்க்க போறோம். தீர்க்கதரிசி புஸ்தகங்களை பார்த்து கொண்டு வந்தோம். இன்றைக்கு 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை பார்க்க போறோம். ராஜாக்களை அதிகமா யாரும் டீச் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ராஜாவை பிடிக்காதுல்ல. யாரு ஆண்டா நமக்கு என்ன, நமக்கு அபிஷேகம் அக்கினி அந்த லைன் இருக்குது, அது ஓகே தான். ஆனா இவங்க தெரிஞ்சாதானே இவங்களுக்குள்ள தேவன் செஞ்ச கிரியை நமக்கு தெரியும். அல்லேலூயா. எத்தனை ராஜாக்கள் பார்க்க போறோம்? 1 ராஜாக்களை நம்ம பார்க்க போறோம். ராஜாக்கள் ஆளுகை செய்த காலங்களை பார்த்து ராஜாக்களை நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். யாரெல்லாம் ராஜாக்களை குறித்து அதிகமாய் வாசிச்சிருக்கீங்க கையை உயர்த்துங்க. கேட்கிற கேள்விகளுக்கு கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும், பதில் சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு விளங்குச்சான்னு எனக்கு தெரியும். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நீ என்னமோ பேசிருப்போமோ நான் கேட்டுட்டு எழுதிட்டு போறேங்கிற மாதிரி இருக்க கூடாது, பேசணும். அப்போ ஏன்னா கேள்வினால சில காரியத்தை விளங்கி கொள்ள முடியும். அல்லேலூயா. பேசும் பொழுது நீங்களும் பேசினாதான் சில காரியங்களை விளக்கமாய் விளங்கி கொள்ள முடியும். அப்பொழுது நம்ம என்ன செய்யலாம், பெரிய காரியத்தை அரிதான காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ராஜாக்களை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். இது இஸ்ரவேல் யூதா என்னும் 2 ராஜ்யங்கள்.
இஸ்ரவேல், யூதா. இந்த 1 ராஜாக்களின் காலம் 120 ஆண்டுகள். ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 120 வருஷம் இதோட காலங்கள். ராஜாக்கள் ஆளுகை செய்தது கிமு 1050 இருந்து 586 வரை ராஜாக்கள் ஆளுகை செய்த காலகட்டங்கள். ஆளுகை செய்த காலகட்டங்கள், ரூலிங், ஆட்சி செய்த காலகட்டம். இது தெரியணும் உங்களுக்கு. எழுதிக்கிட்டீங்கன்னா தான், எழுதுங்க. நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியறதெல்லாம் தெரிஞ்சிடும். இல்லைன்னா உங்களுக்கு இங்க ஒண்ணு படிப்பீங்க, அங்க ஒண்ணு படிப்பீங்க, புரியாது. ராஜாக்கள் நீங்க விளங்கி கொள்ளவே முடியாது இந்த சப்ஜெக்ட். ஏன்னா இங்க ஒருத்தர் ஆளுகை செஞ்சு அது கிட்டத்தட்ட 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம் கழிச்சு இன்னொரு ராஜா ஆளுகை செய்ய வருவாரு. அது இடைப்பட்ட காலத்தை பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்துக்கு அடுத்த வசனமா இருக்கும். இவர் இப்ப இருந்தாரு, இதுக்கு எப்படி இப்படி இவர் வந்தாரு அப்படின்னு ஒரு மண்டை என்ன செய்யும், யோசிக்க வைக்கும். ஆனா இதோட காலகட்டத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் உங்களுக்கு கரெக்டா விளங்கும். ஆமென். ராஜாக்கள் ஆளுகை செய்த காலகட்டங்கள் 120 வருஷம். முழு இஸ்ரவேலையும் ஆளுகை செய்த ராஜா சாலமோன். ஹல்லேலூயா. முதல் இஸ்ரவேலின் ராஜா சவுல். முதல் இஸ்ரவேலின் ராஜா சவுல். சவுல் ஒரு நல்ல ஒரு மனுஷனா தான் இருந்தாரு. ஆனா அவருக்குள்ள இருந்தது பொறாமன்னு பாத்தீங்களா? அவன் அபிஷேகத்தை விட அபிஷேகமா, அவனுக்கு 1000, அவனுக்கு 10000, எனக்கு 1000 ஈட்டி எங்க போட்டாலும் ஈட்டி எடுத்துட்டு தான் தெரிவாரு. ஏன்னா அவகிட்ட இருந்தது குப்பி அபிஷேகம். குப்பில சாமுவேல் ஊத்திட்டாரு. ஊத்திட்டவன எப்ப பார்த்தாலும் கையில ஈட்டி. ஈட்டி மீன்ஸ் வார்த்தை. இந்த வார்த்தை ஷார்ப்பா இருந்துகிட்டே இருக்கும். எங்க பார்த்தாலும் கொலை செஞ்சிடணும். அந்த நோக்கம் மட்டும் தான் சவுல் ராஜா கிட்ட இருந்துச்சு. சவுல் ராஜாவினால ஓவர் கம் பண்ணி வரவே முடியல. ஏன்? அவருடைய கீழ்ப்படியாமையினால. என்ன கீழ்ப்படியாமை? அமலேக்கியரை கர்த்தர் என்ன செஞ்சாரு? வானத்தின் கீழங்கு இல்லாதபடி அழித்து போட்டுட்டு நீ என்ன செய்யணும்? எல்லா ஆடு மாடெல்லாம் எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணி இருக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு? ஆடு மாடெல்லாம் நேர்த்தியானதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நல்லா கட்டி வச்சுட்டு ஆகாது ராஜாவையும் கூட்டிட்டு வந்துடுறாரு. அந்த அம்மாவையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தாரு. எத்தனை வருஷத்துக்கு? காலத்துக்கு கண்ணிய கூட்டிக்கிட்டு கொண்டு நடு வீட்டுல வச்சார். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார் மோசே கிட்ட, இந்த அமலேக்கின் வானத்தின் கீழெங்கும் இராதபடி அழித்து போடு மோசே, அழித்து போடுவேன். என் ஜனத்துக்கு எப்பொழுதும் அவன் இடைஞ்சலா இருந்தான், வழிமறித்தானே என் ஜனத்தை. இந்த அமலேக்கின் யார் என்றால் ஏசாவுடைய குமாரனாகிய எலிப்பாசின் மறுமனையாட்டின் பிள்ளை. அவர் பேர் தான் அமலேக். அல்லேலூயா. தெரிஞ்சுக்கணும். இதை நீங்க தெரிஞ்சாதான் சரியானபடி நீங்க என்ன செய்ய முடியும்? ஊழியத்தை செய்ய முடியும். அமலேக்குன்னா யாரோ ஒருத்தன் வழிமறிச்சான் அப்படி இல்ல. ஏசாவோட வம்சவழியில வந்தவர். அப்ப ஏசாவுக்கு வம்சவழினா யாக்கோப்புக்கு என்ன வரணும்? யாக்கோப்புக்கு என்ன வேணும்? அமலேக்கு அண்ணன் பையன். சொந்த சித்தப்பா பிள்ளைகளவே வழிமறிக்கிறான். எதனால வழிமறிக்கிறான்? இதோட காரியம் தெரிஞ்சதானே உங்களுக்கு புரியும். ஏன் ராஜாக்களோட புஸ்தகம் அங்க ஏன் டச் பண்ணி வரனா தெரியணும் உங்களுக்காக. இந்த ஆபிரகாமின் சந்ததிக்குள்ள இந்த எலிப்பாசின் மனைவி திம்னாள் அவ பேரு. இவளுக்கு அவங்க வம்சத்துல ஒரு மனுஷனை மேரேஜ் பண்ண ஆசை. இவளுக்கு அப்போ வயசு சின்ன வயசு. அப்ப கேக்குறான், உன் வம்சத்துல உன் வம்ச வழியில நான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், என் வம்சத்துல தலையிடக்கூடாதுங்கிறாரு ஆபிரகாம். இது ஹீப்ரு அவங்களோட இதுல
அவங்களுடைய இந்த பாரம்பரியமான சில விஷயங்கள்லாம் நம்ம இதுல எழுதல. இதெல்லாம் ஹின்ஸ் மாதிரி நமக்கு அங்கங்க கொடுத்துருக்காங்களோ ஒழிஞ்சு சில விளக்கமானது அவங்க தல்முட்ல இருக்குது. அப்போ அவங்களுடைய விஷயத்தை நம்ம சில விஷயம்லாம் அங்க போய் படிக்கும்போது தெரியும். அல்லேலூயா. நம்ம ஏதோ ஒன்று கோணில கல்ல கட்டிட்டு அடிச்சுட்டு போற வாழ்க்கை கிடையாது. பை பிப்ளிக்கல் லைஃப் தெளிவா இருந்தா தான் ஊழியம் செய்ய முடியும். அல்லேலூயா. எந்த இடத்துல கண்ணை லோட் பண்ணி ஷூட் பண்ணோமோ அது அப்படியே விழணும். அல்லேலூயா. இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே, இதனால நான் அதை எடுத்து இந்த வார்த்தை எடுத்து நான் யுத்தம் பண்ண, நீ யுத்தம் பண்ணீங்கன்னா அந்த அபிஷேகம் இருந்தாலும் அது கீழே விழுகும். இல்லைன்னா திருப்பிக்கிட்டு நிற்கும் கஷ்டம். அல்லேலூயா. அந்த வாழை ஏந்திரத்துக்கு முன்னாடி அதுக்குரிய அனாயிண்டிங்கோட நிக்கணும். ஆமென். அதுக்கு தான் சொல்றேன், நீங்க டெய்லி அந்நிய பாஷையில 1 மணி நேரமாவது தேவனோட என்ன செய்யணும்? பேச வேண்டும். அல்லேலூயா. இந்த மனுஷி போய் கேட்கிறா, வேண்டாம் முடியாதுன்ட்டா. அப்போ அவளுக்கு இந்த கோத்திரத்துல இந்த வம்சத்துல எப்படினாலும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம வம்சம் வரணும்னு சொல்லி எலிப்பாச பிடிச்சறா. அல்லேலூயா. அந்த வம்சத்துல வந்த அந்த அமலேக்குக்கு தன் தாயாகிய அந்த திம்னாள் என்ன செய்யறா? சொல்லி 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 விஷத்தை ஊட்டி வளர்க்கிறா. எப்படி? நமக்கு இவன் செய்யலே, இது உங்க பெரியப்பா, உங்க சித்தப்பா, என்னைக்கு இருந்தாலும் உங்க பெரிய நம்ம அப்பாவுக்கு என்னது? எதிரி எதிரி எதிரி. இரண்டாவது உன்னை அடிமையா நடத்துவான் சொல்லி சொல்லி வளர்த்தனால கர்வம் புறப்பட்டு விட்டது. என்னது? கர்வம். யார பார்த்தாலும் அடிக்கணும், குத்தணும், கொல்லணும். இதுதான் எங்க 430 வருஷம் அடிமையா கிடந்தவன கர்த்தர் மீட்டு கொண்டு ரெவித்தீம்ல வரும்போது அவன் வழிமறிக்கிறா வந்து. அப்ப எத்தனை வருஷம் பகைய உள்ளுக்குள்ள வச்சிருந்தா அவன் வழிமறிச்சிருப்பான்? எத்தனை வருஷம் பகை? அது கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி பகை மாதிரிது. அல்லேலூயா. ஆபிரகாம் செஞ்ச சின்ன மிஸ்டேக்கு, பலி செலுத்தும் போது தூங்கிட்டார். ஆனா 430 வருஷம் ஜனம் எங்க போயிடுச்சு? அடிமையா போயிடுச்சு. ஆனா இதுக்குள்ள ஒருத்தன் வித்த விதைச்சு வச்சிருந்தா பாருங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த விஷயம் வந்து ரொம்ப ஷார்ப்பா ஜனமே அறியல. இஸ்ரவேல் ஜனமே இப்படி ஒரு காரியம் நடக்கணும் அதுக்கு தெரியல. அப்படா பார்வோனை நம்ம மேற்கொண்டு வந்துட்டோம்னு சொல்லும் போது அமலேக்கு அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, இவனை வானத்தின் கீழ் எங்கும் இல்லாதபடி அழித்து போடு. என்னது? அழிச்சிடு. அப்படிங்கும் போது கொஞ்சம் ஜனம் தப்பிச்சிருச்சு. கொஞ்சம் ஜனம் தப்பிச்ச இந்த ராஜவம்சத்தை சேர்ந்த அரசன் தான் ஆகாக். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்தான் சவுலின் நாட்கள்ல சவுலினால பிடிக்கப்பட்ட ஆகாக் ராஜா. இவனோட அமலேக்கியன். அல்லேலூயா. இந்த அமலேக்கியனை நீ அழிச்சிருன்னு சொல்லும் போது அழிக்கல. அவருடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ராஜ்யத்தை அவர்கிட்ட பிடுங்குகிறார். அவர் என்ன சொல்றாரு? நினைத்தை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் பலியை காட்டிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம். என் வார்த்தைக்கு செவி கொடுக்கல. அதனால சவுலே ராஜ்யத்துல இல்லாதபடி நான் தள்ளி போட்டுட்டேன். எப்படி? ராஜ்யத்துல இல்லாதபடி தள்ளி போட்டுட்டேன்னு சொல்லி ரொம்ப சவுல் ராஜா என்ன செஞ்சாரு? தள்ளி தாவீதுக்கு அந்த சான்ஸ் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதின் காலகட்டத்தில இருந்து இது தொடங்க ஆரம்பிச்சதுங்க. ஆக்சுவலி இதுதான் 1050 இருந்து 1086 வரை. எப்படின்னா சவுலின் காலகட்டத்தில இருந்து நேபுகாத் நேச்சார் பிடிக்க மட்டும் கிட்டத்தட்ட இந்த 120 வருஷம் 120 வருஷத்துக்கு மேலே இது போகுது. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் சேர்த்து அப்படி போகுது. அது ஒரு பயணம் மாதிரி போய்கொண்டே இருக்குது. ராஜவம்சம் விசேஷமானது. ஆனா யாரு? சாலமோன் வந்த பின்னாடி
ராஜ்யத்துல மேன்மையும் மகா கிருபையும் உண்டாயிற்று. சாதாரணமாலாம் இல்லைங்க. ராஜாக்கள் அந்த நாட்கள் ஆளுகை செஞ்சாங்கன்னா ஒரு தேசத்தை அடிக்க நினைச்சு அதை முற்றிலும் ஜெயம் பெறாத வரவே மாட்டாங்க. அவங்க மேல ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினேன். அந்த தைலத்துக்கு பேரே பரிசுத்த தைலம். அந்த தைலம் இறங்கின உடனே என்ன செய்யும்? சத்ருவை தான் பிடிக்கும். சத்ருவை தேடி தேடி தாவீது தோத்த பகுதி எதுவுமே இல்லைங்க. தாவீது தோத்த ஒரே ஒரு ஏரியா பச்சைப்பேட்டை மட்டும்தான். அவர் யுத்தத்துக்கு போகாத அவர் பருகில் நின்றனால அவர் பிடிபட்டா. தன்னுடைய நிலையை இழந்த மனுஷன், தான் யாருன்னு கண்டு விளங்கி கொள்ள முடியாத ஒரு மனுஷன், அவரோட மேன்மைய தன் தலையில ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக தைலத்தின் மேன்மையை புரிஞ்சு கொள்ளாத மனுஷனா இருந்தனால விழுந்து போனது ஒன்றுதான். மற்றபடி தாவீது போன இடமெல்லாம் கர்த்தரை காப்பாற்றினார் என்று வசனம் சொல்லுகிறது. அவன் எங்கெங்கெல்லாம் போறானோ அங்கெங்கெல்லாம் கர்த்தர் காப்பாற்றி 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 கர்த்தர் கூட்டி கொண்டு வந்தார். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது ராஜா வயது சென்ற விருத்தாய்ப்பான போது வாசிங்க. வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவோ, ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படி உம்முடைய மடியிலே படுத்துக் கொள்ளவோ கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி போதுங்க, விட்டுருங்க. அது முதல் வசனம் தான் நமக்கு ரொம்ப தேவை. இப்போ சவுல் ராஜா ஆளுகை செய்த வருஷம் தெரியணும் எல்லாத்துக்கும். 1033 BC to 1011 BCE எழுதிக்கங்க. சவுல் ராஜா ஆளுகை செய்த நாட்கள் 1033 BC to 1011 BCE. அவருடைய காலகட்டங்கள் முடிந்த உடனே தாவீதின் காலகட்டங்கள் தொடங்க ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. இப்ப சொன்ன விஷயத்தின் பிரகாரம் அப்போ தாவீதோட காலகட்டம் 1004 இருந்து 971 BCE. 971 BCE. இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க போய் மத்தவங்கிட்ட தெளிவா பேச முடியும். இல்லன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை ஏறி சொல்லி அடிச்சு எனக்கு கத்தக்கத்தான் இருக்குல்ல, கத்தக்கப்புக்கன்னு அடிச்சு கீழே எடுத்து வீழ்த்திட்டு அந்த ராங் டாக்டரினை இன்புட் பண்ணிடுவாங்க. சரியான அபிஷேகத்தோடு சரியான கர்த்தருடைய வார்த்தையோடு நீங்க போவீர்கள் என்றால் தேசம் உங்கள் வசப்படும். அல்லேலூயா. தேசம் நம்ம வசப்படுறதுக்கு சாதாரணமான இல்லைங்க, நம்ம வசப்படும். சரியானபடி இயங்கணும். ஏன் ராஜாக்கள் போன பகுதியெல்லாம் கர்த்தர் ராஜாவுக்கு அந்த தேசத்தை கையில கொடுத்தார். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆண்ட ராஜாக்கள் மகத்துவமுள்ள ராஜாக்கள். சாலமோன் வரைக்கும் ஒரே தேசமாக இருந்தது. சாலமோன் வரைக்கும் ஒரே தேசம். சாலமோன் ராஜா ஆளுகை செய்த வருஷங்கள் 971 இருந்து 931 BC வரை. எழுதிக்கங்க. இது முக்கியமா நான் சில விஷயத்தை பேச போறேன். கர்த்தருடைய ஆவியானவர் ஏன் இதை சொல்றாருங்கிறதுக்கு இனி வரும் காலகட்டங்களில் இனி வரும் நாட்களை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அல்லேலூயா. எனக்கு டைம் எத்தனை நிமிஷம் கொடுத்துருக்கீங்க? எத்தனை 1 hour-ஆ? 10:20. I want to watch. எனக்கு
எனக்கு ஒரு வாட்ச் கொடுத்துருங்க, இல்லைன்னா நான் பேசாம நைட் எல்லாம் உட்காந்துருவேன். நீங்க நாளைக்கு உங்களோட ஆபீஸ் போகும்போது உங்க பாஸ் கிட்ட போய் என்ன சொல்வீங்க? நாங்க நைட் எல்லாம் ஆன்லைன் ப்ரே பண்ணோம், அதனால வர முடியாது பாஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி அல்ல, இதை கரெக்டா என்ன செய்யணும்? கிரமமா முடிக்கணும். அல்லேலூயா. இப்ப இதுவரை புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோ இத்தனை காரியம் இதுக்கு முன்னாடி அறிந்தவர்கள் யாராவது உண்டா? சொல்லுங்க. சொல்ல மாட்டாங்க. மேல வந்துட்டீங்கன்னா அதெல்லாம் சொல்லி கொடுத்தா நமக்கு ஒண்ணு, ஐயா கடலையா இது? பைபிள் என்னது? கடல். கடலுக்குள்ள முத்தெடுக்க ஆழத்துல போய்தான் ஆகணும். ஜனத்தை விடுதலை செய்ய ஆழத்துக்குள்ள முத்தெடுக்க போய்தான் ஆகணும். நான் மேலோட்டமான வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லி கனவு காணக்கூடாது. ஆழத்துல முத்தெடுக்கிறதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு சில ஜனங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து வைத்திருப்பார். அதுல நீங்களும் ஒருத்தரா இருக்க வேண்டும். மேலோட்டமான வாழ்க்கை பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்காத அருமையான தேவ ஜனமே, ஆழமான உறவு மணவாளனோடு இருக்கிற எந்த மணவாட்டியும் பரலோகத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. இதுதான் அந்த ராஜாக்கள் அந்த நாட்களை செஞ்சாங்க. தாவீது போல ஒரு மகத்துவம் உள்ள ராஜாவை உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. அவன் சொல்றான், நான் கேதுரு மரத்துல வீடு கட்டி நான் குடியிருக்கிறேன். என் தேவனுடைய அவருடைய என்ன செய்து உடன்படிக்கை பட்டி வெளியில இருக்குதே, அதனால நான் என் வீட்டுக்குள்ளேயும் போக மாட்டேன், என் கட்டில்ல ஏறி படுத்துக் கொள்ள மாட்டேன், என் கண்ணுக்கு கண் நித்திரைய வரவிட மாட்டேன், அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டு வரைக்கும் இதை நான் செய்வேன்னு சொல்லி போகவே இல்லை வீட்டுக்குள்ள. அல்லேலூயா. என்ன செய்யலாமா? போகவே கிடையாது. எல்லாம் சவதரிச்சு வச்சிட்ட பின்னாடி ஆண்டவர் சொல்றாரு, நான் தந்துக்குத சொல்லி, அப்பா இது ஓ வேலை கிடையாது, நிறைய யுத்தத்தை பண்ணி நீ ரத்தத்தை சிந்திட்ட, வேண்டாம். அதனால நீ என்ன செய்யலாம்? இது உன் மகன் சாலமோன்ட்ட போய் சேரட்டும். சாலமோன் நிமித்தமா கட்டப்பட்ட வருஷங்கள் தாங்க இது. 971 இருந்து 931 பிசி வர. 21 கிடையாது, 31 ஷார்ப்பா இருக்கணும். 31 பிசி வர. இந்த 31ல தாங்க சாலமோன் ராஜா சரிஞ்சிருவாரு. அல்லேலூயா. சாலமோன் ராஜா அதுவரை நல்லதா இருந்தாரு. நல்லா இருந்த மனுஷன் 40 வருஷம் உலகமே அமைதியா இருந்துச்சு. அப்ப நீங்க நினைச்சுக்கலாம், ஆண்டவர் சொன்னாரு, ஆமா 40 வருஷம் உலகமே அமைதியா இஸ்ரவேல், எங்க போராடமெல்லாம் அவருக்கு என்னது? ஜெயமா? ஜெயம் இல்லம்மா, சமாதானம் இல்லம்மா. 1000 என்னது 700 300 மறுமனையாட்டி போராடம் எல்லாம் ஒரு வைஃப். அப்ப போராடத்துக்கெல்லாம் மாமனார் என்ன செய்ய? மருமகன் சண்டைக்கு போக முடியாது. அப்ப தேசத்தை செஞ்சு ரொம்ப அமைதல். ஆனா லாஸ்டா என்னாச்சு? நம்ம நினைச்சுக்கணும், கர்த்தர் சொல்லிட்டாரு 40 வருஷம் ரொம்ப அமைதல். எப்படி அமைதல் இல்லாத இருக்கும்? பொண்ணை கொடுத்தவங்க மனுமண்டு சண்டைக்கு போவாங்களா? சண்டைக்கு போக மாட்டோம். ஐயோ அவர் மருமக, இந்த ராஜா பட்ட ஐயவர் ஏ மருமக, இந்த ராஜா பட்ட ஐயவர் ஏ மருமக, எல்லா ராஜா மருமக. எத்தனை பேர் தலையை பிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க இந்த ஒரு நபர்னால. அல்லேலூயா. ஆனா தேவன் சொன்னதை விட்டு சாலமோன் தன் நிலையை விட்டு எப்பொழுது பின்வாங்கினாரோ, தேவன் அந்த கிங்டம் ரெண்டா பிரிச்சிட்டாரு. அல்லேலூயா. தெரியணும். அல்லேலூயா. 930 பிசியில 2 துண்டா பிரிஞ்சு போச்சு. அல்லேலூயா. 2 துண்டா பிரிஞ்சபடினால வடக்கு ராஜ்யத்துல 10 கோத்திரமும், தெற்கு ராஜ்யத்துல 2 கோத்திரம், மேலே வடக்கு ராஜ்யத்துல
10 கோத்திரம். கீழே தெற்கு ராஜ்யத்துல யூதா பெஞ்சமின் 2 கோத்திரம். அல்லேலூயா. 2 கோத்திரம் மகத்துவமான காரியத்தை செய்த கோத்திரம். ஆனா 10 கோத்திரம் மேல இருந்து 10 கோத்திரம் பார்த்தீங்கன்னா அருவருப்பு செய்ய ஆரம்பித்த கோத்திரங்கள். அல்லேலூயா. இவருக்கு என்னன்னா யெரொபெயாம் செய்யற அனைத்தையும் இந்த ஜனம் கேட்கும். ரெகோபெயாம் யாரு கேட்கும்போது பதில் சொல்லணும். எந்த 2 கோத்திர ராஜா சொல்லுங்க? ரெகோபெயாம், ரெகோபெயாம், எரோபெயாம் 2 பேர் இருந்தாங்க. ஏன்னா குழம்பிட கூடாது. ஒண்ணு வந்து எரோபெயாம், ரெகோபெயாம் வந்து இவங்க 2 பேருமே யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க அந்த நாட்கள்ல. அதனால இவங்க பண்ண விஷயம் தாய் தப்பை சேர்த்து வச்சிருந்த அந்த மகத்துவத்தை புரிஞ்சு கொள்ள முடியல. அல்லேலூயா. தன் தகப்பனாகிய தாவீது தாத்தா சேர்த்து வச்சிருந்த அந்த மகத்துவத்தை விளங்கி கொள்ள முடியல. ஏன்னா அவங்களுக்கு முழுசு எப்படி ராஜவம்சமாச்சே. நம்ம செய்யறதா சட்டம். என்னது? நம்ம செய்யறதா சட்டம். நம்ம என்ன பண்றோம் அதுதான் நமக்கு எல்லாமே. இல்ல இல்ல இல்ல, அப்படி இல்ல. தேவ திட்டம் எதுவோ அது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். அருமையான தேவ ஜனமே, என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா தேவ திட்டத்தை புரிஞ்ச ஒரு சந்ததியா இருந்ததனால் முழு பூமியும் முழு ஆளுகையும் அந்த மனுஷனுக்குள்ளாக அடிபடியும். அருமையான தேவ ஜனமே, இந்த யெரொபெயாம் வந்து இஸ்ரவேலை ஆளுகை செய்த மனுஷன். மேல வடக்கு ராஜ்யம் அது இஸ்ரவேலா போச்சு. கீழே தெற்கு ராஜ்யம் யூதாவாகி விட்டது. மேல வடக்கு ராஜ்யம் இஸ்ரேல், கீழே தெற்கு ராஜ்யம் யூதா. யூதாவின் தலைநகரம் ஜெருசலேம். இஸ்ரேலோட மேல இருக்க தலைநகரம் சமாரியா. அந்த கால நாட்கள்ல இப்ப வந்து முழு இஸ்ரவேலுக்கும் எருசலேம் தான் தலைநகரம். அல்லேலூயா. மேல இருக்க வடக்கு ராஜ்யத்தின் தலைநகரம் எது? சமாரியா. இந்த சமாரியாங்களுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. இந்த ஒம்ரி ஷிம்ரி இங்க 2 ராஜாக்கள். இந்த ஒம்ரி ஷிம்ரி யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. ஒம்ரி ஷிம்ரி. ஒம்ரி ஷிம்ரி யாரு? ஆகாபோட தாத்தாவும் அப்பாவும். ஆகாபோட தாத்தா பேரை பாருங்க, ஒம்ரி ஷிம்ரி. இந்த ஒம்ரி ஷிம்ரியோட பேரோட இந்த ஒம்ரி இருக்காரு பாத்தீங்களா, இவர் உருவாக்குன பட்டணம் தான் ஷம் அரியா. ஆக்சுவலா சமரியா கிடையாது, ஷம் அரியா அப்படின்னு அந்த லாங்குவேஜ்ல 2 பேர் பத்தி இணைச்சி வச்சிருக்காங்க. நம்ம ஆட்கள் கூப்பிட தெரிய சமரியா சமரியா, அது சமரியாவே போயிடுச்சு. இந்த சமரியாவை ஆகாப் தலைநகரமா வச்சு அந்த இஸ்ரவேலை ஆளுகை செய்தார். அல்லேலூயா. அந்த பட்டணத்துல ஆளுகை செஞ்ச ஆகாப்பு யேசபேல் என்ன செஞ்சாராமா? மேரேஜ் பண்ணார். இந்த யேசபேல் யார் என்று சொன்னால் அத்தாலியாவின் மகளா, ராஜவம்சத்தை சேர்ந்தவள். இந்த அத்தாலியால் யார் என்று சொன்னா யேசபேலோட அம்மா. வசனம் இருக்குதா அப்படின்னு கேட்கலாம். 2 ராஜாக்கள் 11:1 எடுத்து வாசிங்க. அவ எப்படியாப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியும். அகசியாவின் தாயாகிய அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது எழும்பி ராஜவம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினார். என்ன செஞ்சாலாமா? அவ்வளவு ஒரு பயங்கரமான டெரிபிள் லேடி. ராஜவம்சம் யாரு? தன்னுடைய பேர பிள்ளைகளை என்ன செஞ்சா? தான் பேர பிள்ளைகளை, என் பிள்ளை இறந்துட்டானே, அப்போ அந்த பிள்ளைங்க உயிரோடு இருக்க கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொருவரையா கொலை செய்கிறார். கீழே வாசிமா. யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தியும் யோசபால், அகசியாவின் சகோதரியுமாகிய யோசேபால்
கொலையுண்ணப்படுகிற ராஜகுமாரரின் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாகிய யோவாசை களவாய் எடுத்தாள். அவன் கொல்லப்படாதபடி அவனையும் அவன் தாதியையும் அத்தாளியாளுக்கு தெரியாமல் பள்ளி அறையில் ஒளித்து வைத்தார்கள். பாருங்க, என்னவா பள்ளி அறையில ஒளித்து வைத்து வளர்க்கிறா. குழந்தை 1 வயசு அப்படியே எடுத்துட்டு போயிட்டா யோசேபாள். இவளுக்கு மண்டையெல்லாம் அப்படியே அவளுக்கு சூடாகி ஒவ்வொரு குழந்தைய கொன்னு குவிச்சறா. ராஜவம்சம் இருக்க கூடாது என்று சொல்லி இவளோட டியூனிங் தான் எசபெலுக்கு. இவளோட ஆளுகை செய்த காலம் 853 BC. இவளோட ஆளுகை செய்த காலம் 853 BCE. ஏனென்றால் இவள் அவ்வளவு கொடூரமான ஒரு லேடி. என்ன செய்யறா? ராஜவம்சம் இருக்க கூடாது, என் பிள்ளைய ஆளுகைக்குள்ள வரல, ஆட்சியில இல்ல, செத்து போயிட்டா, இவன் இருக்கணுமா, இந்த ராஜவம்சம் இருக்கணுமான்னு சொல்லி கொலை செய்யறதுக்கு ஒரே ஒரு பிள்ளைய அந்த யோசேபாள் வளர்த்து குறிப்பிட்ட காலம் வந்து அவளை ராஜாவா மாற்றார். எப்படி? எனக்கு தெரியாத இப்படி ஒரு காரியம், எனக்கு தெரியாத இப்படி ஒரு காரியம் என்னன்னு சொல்லி மண்டை அவளுக்கு அப்படி சூடா. இவனையும் கொலை செய்ய நினைக்கும் பொழுதுதான் எப்படி அந்த குழந்தைகளை கொலை செஞ்சு கொன்னாங்களோ அதே போல இவளும் கொலையுண்டு சாகுறா, கொலையுண்ணப்படுகிறாள். அல்லேலூயா. எந்த பட்டயத்தை அவள் எடுத்தாளோ அதே பட்டயத்துல அவளுக்கு சாவு வந்துச்சு. ஆமென், ஆமென். ராஜாக்கள் ஆளுகை செய்த அந்நாட்கள சாதாரணமான விஷயம் இல்லைங்க. தேவனோடு இருந்தா மட்டும்தான் அது நடைபெறும். அதே போல இந்நாள்ல தேவனோடு இருந்தாதான் நம்ம இருக்கிற பகுதியை கர்த்தருக்கு சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கர்த்தரோடு இருந்தால்தான் கர்த்தர் நம்மோடும் இருப்பார், நம் சந்ததிகளோடு இருப்பார், சந்ததி சந்ததியுமாய் இருப்பார். அல்லேலூயா. நம்ம டேலண்ட்ல செகண்ட் தான், அபிஷேகம் தான் முதல்ல. அபிஷேகம் தலையில இருந்துச்சுன்னா சிங்கத்தை கிழிச்சு போட்டுடலாம். எப்படியாப்பட்ட சிங்கமும் சரி, எப்படியாப்பட்ட கரடியும் சரி. நீங்க தாவீதோட பேக்ரவுண்ட் பாத்தீங்க, ரத்தம் தான் வரும் கண்ணுல இருந்து. தாவீதோட பேக்ரவுண்ட் கொஞ்சம் கேட்டுட்டீங்கன்னா ரத்தம், கண்ணீர் வராதுங்க, ரத்தம் வரும். தாவீது சகல ஜனங்களால் வெறுக்கப்பட்ட ஒரு ராஜா. அவர் ராஜா ஆகிறதுக்கு முன்னாடி தான் சொந்த தாய் தகப்பனாலே வெறுக்கப்பட்டவர். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஈசா எனும் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் தோன்றின்னு இருக்குல்ல, அந்த ஈசா என்ன செஞ்சாராமா, இஸ்ரவேலுக்கு அண்ணால ஒரு தலைவரை போல இருந்தாராம். அப்போ அவருக்கு என்ன செஞ்சிட்டாங்க, இவங்க எல்லாம் பேசி பேசி தான் சொந்த மனைவியை தள்ளி வச்சிடணும், தள்ளி வச்சிட்டாரு. இது ட்ரூத்துங்க, வெறும் கதை இல்ல. இதுல வந்து சங்கீதத்தை அவர் எழுதினாரு, சும்மா எழுதல, அவர் அதுல நடந்தனால எழுதினாரு. ஒவ்வொரு சங்கீதம் ஒரு கண்ணீர், ஒவ்வொரு சங்கீதம் தாவீதோட கண்ணீருங்க, கண்ணீர். அதை படிச்சவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் ஏன் விடுதலை தராரு? நொறுங்குண்டவங்களை கர்த்தர் தூக்கி எடுக்கிறாரு. ஏங்க சங்கீதத்தை வாசிச்சோன்னு உள்ளுக்குள்ள அனல் பற்றி எரியுது. ஏன்? நொறுங்கினவங்களுக்கு தான் தெரியும் நொறுங்கிற பகுதி என்னன்னு. வயிற்று வலி வந்தவங்களுக்கு தான் தெரியுங்க வயிற்று வலி வந்தவங்களுக்கு வலி எப்படி எடுக்கணும். வயிற்று வலி எடுக்காதவங்களுக்கு வயிற்று வலி ஒருத்தன் பிறண்டுட்டு இருந்தா எனக்கே வந்தது, எனக்கே தெரியாது, உன் வலி எனக்கு என்ன அப்படின்னு பிறலிட்டு தான் விடுவாங்க. ஆனா அந்த மனுஷன் அந்நாட்கள்ல சொந்த குடும்பத்தாலே வெறுக்கப்பட்டான் தாவீது. ஏன்னா 7 பிள்ளையை பெத்துட்டாங்க, 8வது பிள்ளைய பெக்கமா அந்த அம்மாவை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அந்த அம்மா வந்து வயிற்றுல கருவா சுமக்கல. அப்பொழுது ஒதுக்கி வச்சோட அந்த தாவீதோட அப்பாவுக்கு இன்னொரு மனைவியை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் பேசுறாங்க. அப்ப அந்த மனைவி கிட்ட போய் சொல்றாங்க, ஐயா உன் கணவருக்கு இன்னொரு பிள்ளைய முடிக்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லும் பொழுது இவ என்ன செய்யற, கைம்பெண்ணு கூட வஸ்திரத்தை உடுத்திட்டு போய் அந்த
இன்னொரு பிள்ளைய பாக்குறாங்களா, அந்த பிள்ளையோட உருவம் மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு என்ன செஞ்சாரு, போய் அவங்க அந்த மனுஷகிட்ட நான் தான் அப்படின்னு சொல்லி இந்த மனுஷகிட்ட தான் வைஃப் தான் தெரியல அவருக்கு. இந்த மனுஷிக்கு தன்வசப்படுத்திடுறாரு. ஆனா அந்த குழந்தை ஒண்ணு உருவாகிடுது. உருவானோன்னு அந்த குழந்தைய என்ன செய்யறாரு, நானும் உனக்கு ஒண்ணுமே செய்யல, எப்படி உனக்கு பாப்பா வந்துச்சு? அவளுக்கு என்ன சொல்ல, இல்ல இல்ல சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. இப்படி சொன்னா இஸ்ரேல கல்லடிச்சு கொண்டுருவாங்க. இப்படி சொன்னா ஆசாரிய குமாரத்திய சுட்டரிச்சிருவாங்களாம். ஆசாரியோட குமாரத்தியா இருந்தா சுட்டரிச்சிருவாங்க, தீய வச்சு கொளுத்திடுவாங்க இஸ்ரேல்ல. ஆனா அதர் பர்சனா ஓரத்துல கூட்டிட்டு போய் கல்ல வச்சு என்ன செய்வாங்க, எல்லாரும் சேர்ந்து அடிப்பாங்க. அப்படி அடிக்கிற நேரத்தை இயேசு கிறிஸ்து ஒரு அந்த ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, அந்த மனுஷங்களை பார்த்து உங்களை யாராச்சும் பாவலன்னு சொல்ல கல்லடி, இல்லைன்னா நீ அடிக்க கூடாது அப்படின்னு எல்லாம் கல்ல போட்டு போயிடறான். ஆண்டவர் சொல்றாரு, இனி பாவம் செய்யாது போ. இந்த ஒரே ஒரு வார்த்தை அவளை என்ன செஞ்சது, அவ வாழ்க்கைய திருப்பி போட்டுருது. அல்லேலூயா. அந்த கோத்திரத்தை சேர்ந்தவருங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த தாவீது என்ன செஞ்சாரு, உருவான பின்னாடி பிறந்துடுறாரு. பிறந்து கொஞ்சம் வளர்ந்தோடனே அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து அத அடிமையாவே வளர்க்குறாங்க. இந்த குழந்தைய எப்படி வளர்க்குறாங்க, சொந்த பிள்ளைய அடிமையாவே வளர்க்குறாங்க. அவனுக்கு தனியா ஒரு நாற்காலி, அவனுக்கு ஒரு தனியா ஒரு பிளேட், எல்லாமே வீட்டுக்கு வெளியே, வீட்டுக்கு வேலைக்காரனுக்கு வைக்கிற இடம், வீட்டுக்கு வெளியே. ஆடு மேய்க்கிறது தாவீதோட வேலை மட்டும்தான். தாவீது மேய்த்த ஆடு உயர்ந்த ரக ஆடு பெத்லகேமிலே. அல்லேலூயா. தாவீது மேய்ச்ச ஆடு உயர்ந்த ரக ஆடு பெத்லகேமிலே. அந்த நாட்களிலே அந்த ஆடுகளை மேய்க்கும் போது அங்க உயர்ந்த ரக ஒரு ஆடு இருந்துச்சு. அந்த ஆட்டுக்கு பேரு நெகோட். அந்த ஆட்டுக்கு பேரு நெகோட். அந்த நெகோட்ங்கிற ஆடு பெத்லகேம்ல உயர்ந்த ரகமான ஆடு. அதனாலதான் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்தார், உயர்ந்த ரக ஆடு. ஆமென். உயர்ந்த ரக ஆடாய் பிறந்தனாலதான் அவர் உயர்ந்த ரக ஆடாய் அடிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுங்களா? ஆடுகளை மேய்க்க தன் தகப்பன் வனாந்தரத்துக்கு அனுப்புவானாமா. என்ன வனாந்தரம்? என்ன வனாந்தரத்துக்கு அனுப்புனாரு? சிங்கம் கரடி இருக்கிற வனாந்தரம். எங்க காடு அது. சிங்கமும் கரடி காட்டுக்குள்ள இருக்கும். அந்த அந்த காட்டுக்கு அனுப்புவாராமா. எப்படியாவது இவனை பீறி போட்டுட்டோம், எப்படியாவது இவனை பீறி போடட்டும். அது ஒரு இடத்துல சொல்றேன், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, யாரோட ஆடாவது தொலைஞ்சு போயிடுச்சுன்னா இவரை தான் கேட்பாங்களா வந்து இஸ்ரவேல. ஏன்னா ஹோல் இஸ்ரேல இவரை வெறுக்குது, அடிமை அடிமைன்னு. அப்ப அந்த நாள்ல வந்து வேணுமனே பலியை சுமத்துவாங்களாம். சுமத்திட்டு இவன் தான் திருடுனா என் ஆட்டை, வேற யாராவது திருடி இருப்பாங்க. சொல்லுவாங்களே, தேங்காய் திருடுறது ஒருத்தன், தெண்டை கட்டுறது ஒருத்தனா. தேங்காவை திருடி வச்சுக்கிட்டு இன்னொருத்தன், ஆனா தெண்டை கட்டுறது இன்னொருத்தன். ஐயா உன் ஆட்டை நான் எடுக்கல ஐயா, கேட்கவே மாட்டாங்களாம். அப்போ இவனை வந்து ஏற்கனவே அடிமையா தன் தாய் தகப்பன் உற்றார் உறவினர் சகோதரர் அனைத்து பேரும் பார்க்கிறாங்க. ஆனா இந்த மனுஷன் ஆண்டவரை மட்டும் எப்பொழுதும் ஆராதிக்கிறவனா இருப்பானாமா. இந்த கோத்திரம் யூதா கோத்திரமா இருக்கிறதுனால இவனுக்குள்ள துதி எப்பொழுதும் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுங்களாங்க. அவன் காட்டுக்கு போனாலும் அவன் கிண்ணறம் ஆண்டவரை வர்ணிக்கிறதாகவே காணப்பட்டது. அந்த கிண்ணறம் தேவனுடைய அபிஷேகத்தை கீழே இறக்குகிறதாய் காணப்பட்டது. காலங்கள் உருண்டோடின. எப்பொழுதெல்லாம் மற்றவர்கள் குற்றப்படுத்துகிறார்களோ அப்பொழுதெல்லாம் கால் என்கிற காடியை கொடுப்பாங்க. கால் அப்படின்னா காடி, கால் அப்படின்னா கசப்பு கலந்த ஒரு கீரை. இஸ்ரவேலிலே ரோட்டோரங்கள்ல இப்பொழுதும் இருக்கிறது. அத கசக்கி சாப்பாடு கொடுத்துருவாங்களாம். அதை குடிச்சு சாப்பிடுற வேலை வயிறு பெலஞ்சு வலிச்சு விட்டிய விட்டிய தூங்க முடியாத அருமையான தேவச்சனமே. சொந்த தாயும் தகப்பனும் சேர்ந்து செஞ்சது.
பிள்ளைக்கு அந்த வழி வந்தோடனே காலகாணியெல்லாம் கண்ணீரா பெருக்கெடுத்து ஓடுமா. அதுக்கு தான் சொல்றாரு தாவீது, என் கட்டிலே தண்ணீரினால என் கண்ணீரினால் நனைக்கிறேன். வசனம் இருக்குதா? கண்ணீர்னால எதுனால? இந்த கொடுமை, இந்த கொடுமையெல்லாம் பட்டுட்டு இருக்கும் போதுதான் சாமுவேல் என்ன செய்யறாரு? தீர்க்கதரிசி. இந்த சாமுவேல் என்ன கோத்திரம் தெரியுங்களா? லேவி கோத்திரம். இந்த சாமுவேல் என்ன கோத்திரம்? லேவி கோத்திரம். இந்த சாமுவேல் அபிஷேகம் பண்றதுக்கு இவங்க குடும்பம் 600 வருஷம் சாபத்துல இருந்துச்சு. யார் கோத்திரம்? சாமுவேல் கோத்திரம், லேவி கோத்திரம். உங்க அப்பா யாரு? சாமுவேலோட அப்பா யாருங்க? சொல்லுங்க. பைபிள் வாசிச்சிருப்பீங்க, பார்த்துட்டீங்க. பார்க்கலையா? சரி. எல்கானா மனைவி பேர் என்னது? அண்ணாளுக்கு எத்தனை வருஷம் குழந்தை இல்ல? நிறைய வருஷங்கள் குழந்தை இல்ல. ஏன் குழந்தை இல்லைன்னு தெரியுமா? அது கோராகின் வம்சம். என்ன வம்சம்? கோராகின் வம்சம். கோரா என்ன செஞ்சார்? மோசேக்கு விரோதமா எதிர்த்து பேசினபடினால பூமி பிளந்து உயிரோட விழுங்கி போட்டுச்சான். அல்லேலூயா. அந்த வம்சத்துல சேர்ந்த இந்த சாமுவேல் எத்தனை வருஷம்? 600 வருஷம் சாபத்தை சுமந்த சந்ததியில அண்ணாள் எழும்பி ஜெபிக்கிறா. என்ன சொல்றா? ஆண்டவரே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தீனா இந்த பிள்ளைய நான் என்ன செய்வேன்? பொருத்தனையா வளர்ப்பேன். எப்படி பொருத்தனை பண்ணா? சவரன் கண் படக்கூடாது, அவன் நஸ்ரேனா இருப்பான் என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். நஸ்ரேனா சவரன் கண் கத்தி படக்கூடாது, திராட்சரசம் குடிக்க கூடாது. அந்த பொருத்தனை கரெக்டா போகணும். 2 வயசுல கொண்டு போய் விட்டுறா. பிள்ளை பிறந்தோடனே அப்ப இன்னொரு வசனம் சொல்வா, பாதாளத்திலிருந்து எனக்கு ஏறி வர பண்ணினீர் ஆண்டவரே. என் ஜெபம் பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணுச்சு. என்ன? பாதாளத்துக்கு இறங்கின கோராவோட சாபத்து நிமித்தம் இருந்த சாபத்தை ஒட்டச்சி, அது நிமித்தமாய் கட்டியிருந்த கர்ப்பத்தை நீ ஒட்டைத்து எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்தீரே என்று சொல்லி தேவனை கெம்பீரித்து ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அப்போ சாமுவேல் வம்சம் எப்படி? ஒதுக்கப்பட்ட வம்சம். அவங்களே ஒதுக்கிதான் வச்சிருந்தாங்க. எதை சாபம்னு நினைச்சு ஒதுக்கி வச்சாங்களோ, எது ஆகாதுன்னு 600 வருஷம் இஸ்ரவேலே சேர்ந்து ஒதுக்கி வச்சுச்சோ, அவனை தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் உருவாக்கினார். அல்லேலூயா. சமஸ்த இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசி, ராஜாக்களை உருவாக்குற தீர்க்கதரிசியாய் கர்த்தர் உருவாக்கினார். அல்லேலூயா. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஆளுகை செய்கிற ஒரு தீர்க்கதரிசி. தான் முதல் பெயர் சபா வர ஒரே ஒரு தீர்க்கதரிசி தாங்க. தான் முதல் பெயர் சபா வர ஒரே ஒரு தீர்க்கதரிசி. அதனாலதான் ஆகாக ராஜா ஈஸியா போய் கொலை செஞ்சாரு. நீ என்னப்பா நான் தீர்க்கதரிசனம் மட்டும் வரைப்பேன்னு சொல்லி நினைக்காத, சத்துருவை சங்காரம் பண்ண எனக்கு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறான்னு சொல்லி. ஏன்னா அவங்க அம்மா ஜெபம் பாதாளத்துல இருக்கிறது அசைய பண்ணுச்சு. அவன் நரம்புக்குள்ள இருக்குமா இருக்காதா? அவன் எலும்புக்குள்ள இருக்குமா இருக்காதா? ஒரு தாயோட ஜெபம் பாதாளத்தை கூட பிளந்துருங்க. அல்லேலூயா. அப்படி பிளந்தனாலதான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன் என்ன செஞ்சா? தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி எங்க வராரு? இதே ஈசாய் வீட்டுக்கு வராரு. ஈசாய் வீட்டுக்கு வந்து சொல்றாரு, உனக்கு இத்தனை பிள்ளை தானா? உனக்கு இத்தனை பிள்ளைகள் தானா? அவ ஆமா ஆமா ஆமாண்ட. இல்ல இல்ல, இன்னும் ஒருத்தர் இருக்கான், காட்டுல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவன் அழகா இருப்பான். யாரு? தாவீது. அழகு மேனி உடையவர், தேவனை எப்பொழுதும் தரிசிக்கிறவன். அவன் இத்தனை உபத்திரவப்பட்டாலும் இவன் எங்க இருந்துச்சு?
அவர் மேல மட்டும்தான், அவர் மேல மட்டும்தான். அவனை எந்த இடத்துல ஒதுக்கி வச்சு அவனுக்கு ஒரு மணக்கட்டையை போட்டு உட்கார வைப்பாங்களோ அந்த மணக்கட்டையில போய் யார் உட்காந்துக்கிட்டாராமா? சாமுவேல் போய் உட்காந்துக்கிட்டாராம். ஏன்னா எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டுன்னு சொல்லி தாவீது வந்தாரோ அதே ஸ்தானத்துல நான் போய் உட்கார்ந்து மறுபடியும் எழுந்து வந்து பரலோகத்தின் தேவனுடைய ஸ்தானத்துல அபிஷேகம் பண்ண போறேன். என்ன விளக்கங்க! உட்கார்ந்துக்கிட்டார் போய் அந்த மணக்கட்டையில உட்கார்ந்தன. அவன் வந்தோடனே இவன் தான் எழுந்து போய் அபிஷேகம் பண்ணு. ஒதுக்கப்பட்டவன் சாவன் சொல்லி சமஸ்த இஸ்ரவேலும் ஒதுக்கின ராஜா, ஒதுக்கினவன் தான் தாவீது. அவனதான் சொல்றாரு, இவனதான் நான் மூளைக்கு தலைக்கல்லாய் வைத்திருக்கிறேன். தள்ளப்பட்டு கல்லே ஆகாத என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அப்படிதான் தாவீது ராஜாவாக்குனாரு. அந்த ராஜா எங்க போய் யுத்தம் செஞ்சாலும் கர்த்தர் ஜெயத்தை மாத்திரம் கொடுத்தாருங்க. அவர் சொல்றாரு, என் கட்டுல ஏற மாட்டேன், படுக்க மாட்டேன், என் தேவாலயத்துல கட்டணும்னு சொல்லி அதுக்கு எல்லா காரியத்தையும் சவர்தரிச்சு வச்சு எல்லாம் முடிச்சோம். தன் மகன் சாலமோன்ட்ட கொடுக்கும் போது சாலமோன் அதை சரியா பிரயோஜனப்படுத்திக்காதனால 2 பகுதியா பிரிந்து போச்சு இஸ்ரவேல். அதுதான் வடக்கு ராஜ்யம், மேல 10 கோத்திரமும், கீழே தெற்கு ராஜ்யம். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மேலே வடக்கு ராஜ்யத்துல 18 ராஜாக்கள். எத்தனை ராஜாக்கள்? 18 ராஜாக்கள். எல்லாத்தையும் பேர் சொல்றதுக்கு சமையல நீங்க வீட்டுல போய் வாசிக்கணும். எரோபெயாம் முதல் ராஜா. அவருடைய காலகட்டங்கள் 931 பிசில இருந்து 910 பிசி வரை. அதுக்கடுத்து ஒரு ராஜா நாதா. 10 ராஜாக்களை சொல்றேன், எழுதிக்குங்க. நாதா 910 பிசில இருந்து 909 பிசி வரை. பாஷா 3வது ராஜா 909 பிசில இருந்து 986 பிசி வரை. லாஷ் இன்னொரு ராஜா 886 பிசில இருந்து 885 பிசி வரை. இந்த ஷிம்ரி யாரு? ஆகாப்போட கொள்ளுத்தத்தா. ஆமா, அவரும் 885 பிசி வரை. ஒம்ரி ஆகாப்போட அப்பா 885 பிசில இருந்து 877 பிசி வரை. எத்தனை ராஜாக்கள் எழுதிருக்கீங்க? 6 ராஜாக்கள். ஆகா 874 பிசில இருந்து 853 பிசி வரை. அகசியா, இந்த அத்தாலியல் மகன் இருக்கான அகசியா, அவன் 853 பிசில இருந்து 852 வரை. ஏன்னா இவன் 2 வருஷம் தான் ஆளுகை செஞ்சான். அதுக்காட்டி தீர்க்கதரிசியை குறை சொல்றதும் வைக்கிறதும் மேல இருந்து கீழே விழுந்து அவர் என்ன செஞ்சிட்டாரு? உயிர் ஊசலாடிட்டு இருக்கும்போது சொல்றாரு, போய் பாகால் சேபூலிலே போய் எனக்காக குறி கேட்டு வாங்கும்போது எலியா சொல்றான், அங்க என்ன இஸ்ரவேல்ல தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு பாகால் சேபுலுக்கு நீ ஆள் அனுப்புறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. நீ ஏந்த கட்டுல இறங்காம சாவுன்னு சொல்லுவாரு. பயந்துட்டு போய் ராஜவம்சத்துல இருக்கிறவங்கள அனுப்புவான். வாசிச்சிருக்கீங்களா? 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் வாசிங்க. இந்த அகசியா செஞ்சதை கொஞ்சம் பார்த்துட்டு மறுபடியும் ஒருத்தவங்களை பார்ப்போம். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆகாப் மரணம் அடைந்த பின்பு மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டில் இருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேயப்பினிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து
சமாரியாவினுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்ப்பட போய் இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூப்பின் இடத்தில் விசாரிக்க போகிறீர்கள். வந்துச்சா பாருங்க, கேக்குறாரு பாருங்க எலியா. வாசி மக்களே, இதன் நிமித்தம் நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காம. பாருங்க, யாராவது தைரியமா ராஜாவை பார்த்து சொல்ல முடியுமா? சொல்லிட்டு தான் உயிரோட இருக்க முடியுமா? சொல்லுங்க ஆமேன்னு. இல்லைங்க சிஸ்டர், சொல்லிட்டு உயிரோட இருக்கலாம், அதான் முடியும் அப்படின்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல இல்ல, அப்ப ஆமேன்னு சொல்லுங்க, ஏதாச்சும் சொல்லுங்க. வாசிங்கம்மா. இதன் நிமித்தம் நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களோட சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னான். அந்த ஆட்கள் அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது, நீங்கள் திரும்பி வந்தது என்ன என்று அவன் அவர்களிடத்தில் கேட்டான். அதற்கு அவர்கள், ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்து நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவினிடத்திற்கு திரும்பி போய் இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூப்பின் இடத்தில் விசாரிக்க போகிறாய். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவனோட சொல்லுங்கள் என்றான் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியா தான் என்று சொல்லி, அவனுக்கு நல்லா தெரியுது, இந்த ஆள் துணிகிறான். கீழே வாசிக்குமா. அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறி போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானா. பாருங்க, அவன் எப்படி கூப்பிட்டானா, ராஜ வம்சத்தோட தோணுங்க வாயா. சும்மா அக்கினியை சும்மா அழைக்கிடுவாரா? சொல்லுங்க, சும்மா ஒரு தீர்க்கதரிசி கோவம் வருமா? வாயான்னு கூப்பிட்டு கோவம் வருமாங்க? அவன் எப்படி கூப்பிட்டானா, வா, ராஜா அவனை கூப்பிடுறாரு, யாரா இருந்தா என்ன, ராஜா கூப்பிடாரு வா அப்படின்னோட, இவர் கர்த்தருடைய பர்வதத்துக்கு போய் கர்த்தருடைய அக்கினியை பட்டு வந்த தீர்க்கதரிசி, சாதாரணமான தீர்க்கதரிசி கிடையாது. 10,000 கிலோமீட்டர் நடந்தே போனாராமா கர்த்தருடைய பர்வதம் சீனாய் மலைக்கு. வெறும் காக்கா கொடுத்த அப்பத்தையும் இறைச்சியும் சாப்பிட்டுட்டு எத்தனை 10,000 கிலோமீட்டருங்க. போக 10,000 கிலோமீட்டர், வர 10,000 கிலோமீட்டர், மொத்தம் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர்? 20,000 கிலோமீட்டர். கர்த்தர் கொடுத்த போஜனத்தின் பலத்துல கடந்து கர்த்தருடைய பர்வதத்துல பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை, கரத்துல மறைச்சு வச்சிருந்த வல்லமையின் அபிஷேகத்தை அவங்க கனம் பண்ண தெரியாதனால, வா அப்படின்னோட தீர்க்கதரிசி அந்த நாட்கள்ல அவங்க சொன்னதுதான். இன்னைக்கும் அந்த இஸ்ரவேலுக்குள்ள அவர் ஆளுகை செய்த அந்த இடத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படி ஒரு வச்சுக்கிட்டு அந்த ஸ்டாச்சு மாதிரி உனக்கு உருவாக்கி அந்த இடத்துக்குள்ள போன ஒரு பயம் வரும். அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை ஓட 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 அந்த கீழே ஃபுல்லா அந்த பள்ளத்தாக்குல முறியடிச்ச ஏரியா பாத்தீங்கன்னா, நமக்கு அங்க போனோம்னு அப்படி ஒரு என்ன செய்யணும்னா, உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு அம்பு பாஞ்சது போல ஒரு அந்த அனாயிண்டிங் நம்மள ரிசீவ் பண்ணும். நம்மளும் என்ன செய்யணும், அங்க யாராச்சும் கட்டச்சா டேர் பண்ற போல இருக்கும். ஏன்னா தேவன் மேல இருக்கிற பக்தி வைராக்கியம், அவனுக்குள்ள இந்த பக்தி வைராக்கியத்தை அங்க போற ஜனங்கள் ஆழமான அபிஷேகத்துல இருக்கவங்களால உணர முடியும்.
அப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. கர்த்தரே தேவன், எலியாவின் தேவன் எங்கே என்று சொன்ன வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்த இடங்க அது. இன்னைக்கும் அக்கினி இறங்கி வருது. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசியை பார்த்து இவன் சொல்றவா, அவன் சாதாரணமா ஒரு மாதிரி அழைக்கும் போது இவன் சொல்றாரு, அப்படியாப்பா இருப்பா கொஞ்ச நேரம் வந்துடுறேன்னு சொல்லி, நான் தேவனுடைய மனுஷனானால் வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வரட்டும் என்று சொல்லும் பொழுது அப்படியே கர்த்தர் அதை செய்தார். இன்றைக்கு அந்த வானத்தை கர்த்தர் இன்றைக்கு திறப்பார். அதே அக்கினி இங்களது பற்றி எரியும்படி கர்த்தர் செய்வார். சண்டல வல 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 சண்டல வல வல துட 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 ரே தூட வல தட 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 வலரோ
உங்க அக்கினி ஜுவாலை லெசோன் ஈஷ் ஷக்கியந்தன மக்கரா ஷக்கியந்தன ஷக்க கடா கடாயா ரட்டமணி அந்தன அந்தன ரட்டண்ட மண்டல அந்தன அந்தன அந்த வல்லமை நக்கினே செய்வாடும் அனலாக்கும் எங்கள் நெடுநாளாய் போராடுகிறாய் இதுக்கு விடிவில்லையா என்று சொல்லி போராடுகிறாய். அக்கினிக்கு முன்பாக வைக்கோல் எரிந்து போகும். அக்கினிக்கு முன்பாக வைக்கோல் எரிந்து போகும். செய்வாடும் அனலாக்கும் எந்த அக்கினி Jesus the mighty King. Jesus the mighty King. Jesus is the mighty. உருவாக்குனவரல்லவா அண்ட சராசரத்தையும் உருவாக்குன கர்த்தர் பலத்த கிரியை செய்ய வருவீராக. செய்வாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை கடந்து வந்ததுக்கு ஸ்தோத்திரம். அழைக்கிறது அக்கினியப்பா. நீ இப்படி செய்ய போகுதே. ஆமென். ஹல்லேலூயா. கண்கள் திறப்பா. எத்தனை ராஜாவை பார்த்திருக்கிறோம்? எத்தனை ராஜா? அகசியாவோட 8 ராஜா. யோராம் என்கிற ராஜா 852 இருந்து 841 பிசி வரை ஆளுகை செய்த ராஜா. இப்ப எத்தனாவது ராஜாவை பார்க்கிறோம்? 9வது ராஜா. 10வது ராஜா ஜெகுஷாஸ். அப்புறம் வந்துதான் என்ன செய்ய? ஜெகு. 10வது ராஜா ஏகு. 814 இருந்து 798 பிசி வரை ஏகு என்ன செய்யறாரு? பிசி வரை என்ன செய்யறாரு? ஆளுகை செய்த ராஜா. இந்த ராஜா தான் 7 மடங்கு அபிஷேகத்தை பெற்று கீழே அத்தாலியோட மக அத்தாலியால் இறந்தது காட்டிலும் மோசமா செத்து போனான். அல்லேலூயா. அத்தாலியோட மகள் யார் என்று சொன்னேன்? யோசேபால் இல்ல, யேசபேல். அல்லேலூயா. யோசேபால் கிடையாது, யேசபேல். என்ன செஞ்சா? விழுந்து
நாதாப்போட தோட்டத்தை பிச்சு பிடிங்க, தனக்கு எடுத்துக்கணும். அடுத்தவங்களுக்குள்ளத தனக்கு. யாரு ஒருத்தவங்க அடுத்தவங்களுக்குள்ளதுக்கு ஆசைப்படுறாங்களோ அவங்க கர்த்தருடைய இருக்கிறது சான்ஸே இல்லை. போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும்னு யார் ஒரு மனுஷன் நினைச்சு இந்த பூமியில வாழ்றாங்களோ அதுதான் கூடிய தெய்வ பக்தி. அல்லேலூயா. நமக்கு இருக்கிறது போதும். கர்த்தர் தரும்போது தருவாரு. அந்த சிஸ்டர் வீட்ல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, அதனால இதே மாதிரி நம்ம வீட்ல இருந்தாதான் நம்மள மதிப்பாங்கன்னு அர்த்தம் இல்ல. நம்ம மேல தலை மேல அபிஷேகம் தான் நம்மள கர்த்தர் மேல கொண்டு போக முடியும். அது எத்தனை கடன் வாங்கி அதை வாங்கி வச்சுச்சோ அது அதுக்கு மட்டும் தான் தெரியும், அந்த அம்மாவுக்கு மட்டும்தான். ஆனா அக்கா மல்லி அக்கா பார்த்தோன்னு, அக்கா எங்க வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ பாத்தீங்களா, இசைக்கே ராஜா மாதிரி திறந்து காமிக்கும். பாத்தீங்களா எப்படி இருக்கு, நேத்து தான் வாங்கிட்டு வந்தாரு. அது உள்ளுக்குள்ள என்ன செய்யாது அப்படின்னோட காயில் புடிங்கிட்டு போயிடும். அடுத்த நாள் போட்ட பல்பு வெடிச்சிருச்சு அக்கா. ஏன்? அதுதான் உள்ளுக்குள்ள பெருமூச்சு விட்டுருச்சேன் அப்படின்னு முடிஞ்சிருச்சு கதை. எப்படி வாங்கினோம்மா? கடன் வாங்கி வாங்கினது. கடன் வாங்கி உனக்கு ஃப்ரிட்ஜ் எவ்வளவு பெரிய ஃப்ரிட்ஜ் தேவைப்படுதா? கடன் வாங்கி கடன்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது தெரியுங்களா? கடன் வாங்குற நேரத்துல ஆண்டவர் வந்துட்டாலும் போக முடியாது. அதுதான் ஆகாப்போட மனைவி செஞ்சான். அடுத்து உள்ளது கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அவளை என்ன செஞ்சான்? கொலை செஞ்சான். ஆனா எலியா தீர்க்கதரிசி சொன்னா, நீ எப்படி செஞ்சியா அப்படியே. தைரியம் உள்ள தீர்க்கதரிசி. இந்த எலியா தீர்க்கதரிசி மெல்கிசதேக்கோட வம்சாவளி வந்தவன். அல்லேலூயா. மெல்கிசதேக்கோட வம்சாவளி. ஏன்னா இந்த திஸ்பியன்ங்கிற ஊர் வந்து யோர்தானுக்கு அங்கிட்டு இருக்குது. அவர் இஸ்ரவேலை சேர்ந்தவர் கிடையாது. யோர்தானுக்கு அங்கிட்டு இருக்க கீலேயாத்தின் சேர்ந்தவர். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியன் அங்கிற ஊரு. ஆனா அங்கிருந்து ஒரு மனுஷனை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். ஏன்னா மெல்கிசதேக்கோட வம்சம். இந்த மெல்கிசதேக்கோட வம்சம் எங்க ஆண்டுச்சு? சாலேமை ஆழ்ந்த ராஜாவோட வம்சவழி. அதனால இந்த வம்சத்துக்குள்ள அந்த ரத்தத்துக்குள்ள அந்த அபிஷேகத்தை கர்த்தர் அப்பயே ஊற்றி வச்சிருந்தாராம். அதுதான் எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லும்போது இறங்கி வந்துச்சு. ஏன்னா அவன் நீதியின் ராஜாவாய் ஆளுகை செய்த ஒரு மனுஷன். நீதி 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 நீதி, நியாயம் நியாயம். அதுக்குதான் எருசலேமுக்கு பேரு நீதியின் பட்டணம். அது நீதி. அவர் வந்து சாலேம்னா சமாதானம். சாலேம்னா சமாதானம். ஜெருசலேம் அப்படின்னா சமாதானம் அர்த்தம். ஷாலோம் அப்படின்னா சமாதானம். அந்த ஷாலோம்க்கு பக்கத்துல எருசலேம் எதுக்குன்னா, எருசலேம் என்னது? எருசலேம்னு சமாதானத்தின் பட்டணம். அதுக்குதான் ஐசையா தீர்க்கதரிசி சொல்லுவா, நீதியா இருந்தவள் எப்படி இப்படி போயிட்டா பதறுவாரு. ஆமே. அந்த நீதியின் ராஜா ஆளுகை செய்த ராஜாவோட பேர் தான் மெல்கிசதேக். அந்த சாலேம் ராஜாவோட பேரு மெல்கிசதேக். இந்த மெல்கிசதேக்கோட வம்சவழியில வந்த எலியா தீர்க்கதரிசி அதே தைரியமுடையவனா இருந்தார். அல்லேலூயா. சாதாரணமான வம்சம் இல்லைங்க, ராஜாவே சவால் விட்ட வம்சம். ஆமென். அதனாலதான் எலியாவோட வார்த்தைக்கு கர்த்தர் அடிபணிந்தார். பலிபீடம் கட்டி அவர் கூப்பிட்டவுடனே வந்தாரு. அப்படி ஒரு நீதியில நடந்த ராஜா யாரு? மெல்கிசதேக். அந்த வம்சவழியில் வந்த ஆசாரியன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆரோன வம்சவழியில ஆசாரியத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர் ஆசாரியத்துவமா இருந்தாலும் ஆனா அந்த ஆசாரிய தலைமைத்துவத்தை இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் மெல்கிசதேக்கின் வம்ச வழியில இருக்கிற அந்த ஆசாரியத்துவத்தை தனக்குள்ளே உட்படுத்தி இருந்தார். ஏன்னா அவர் நீதியின் ராஜா. நீதியின் ராஜா. எருசலேம்னா நீதியின் ராஜா என்று அர்த்தம். அல்லேலூயா. அந்த நீதியை தரிச்சிருந்தனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம்ல பலிபீடமாக்கி அந்த பலிபீடத்துல தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆமென். இத்தனை ராஜாக்களோட நீதி எங்க போச்சு? அது அநீதியாய் காணப்பட்டது.
இவங்க எல்லாம் வடக்கு ராஜ்யத்தை ஆளுகை செய்த ராஜாக்கள். எருசலேம்ல இல்ல, வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் ஆளுகை செய்த ராஜாக்கள். 10 ராஜாக்கள் வந்துட்டாங்களா? எங்கிட்டு பாத்தீங்கன்னா யூதாவை ஆளுகை செஞ்ச ராஜாக்கள் 20 பேர். கடற்கடன்னு எழுதிக்கிங்க, சொல்ல எழுதிக்கங்க. ரெகோபெயாம், எழுதிட்டீங்களா? 931 இருந்து 913 வரை. அபிஷா 913 இருந்து 911 பிசி வரை. ஆசா 911 870 பிசி வரை. யோசபாத் 870 பிசி இருந்து 848 பிசி வரை. ஜெகோராம் 848 பிசில இருந்து 841 பிசி வரை. எத்தனை ராஜாக்கள் வந்துட்டாங்க? யூதா தேசத்து ராஜாக்கள் 5 வந்துட்டாங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அகசியா, இங்க ஒரு அகசியா இருக்காரு. ஆமா, அகசியா இங்க ஒரு ராஜா இருக்காரு. 841 பிசி. அவருக்கு மட்டும் மொட்டையா போட்டிருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அத்தாலியா, அவங்க அம்மாவை எழுதியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அத்தாலியாவை இல்லையா? அதுக்கடுத்து பாத்தி ஜோஷியா 835 பிசில இருந்து 796 பிசி வரை. எத்தனை பேர் வந்துட்டாங்க? 8 பேரு. இங்க ஒரு அமர்ச்சியா வராரு. 796 பிசில இருந்து 767 பிசி வரை. உசியா 767 பிசில இருந்து 740 பிசி வரை. யோதாம் 740 பிசில இருந்து 732 பிசி வரை. ஆகாஷ் 732 பிசில இருந்து 716 பிசி வரை. எத்தனை பேரு? 11 பேர் வந்துட்ட. 12 பேர் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன் இன்னைக்கு. அல்லேலூயா. இத்தனை ராஜாக்களையும் பிடிச்ச ஒரு ராஜானா யோசியா. அல்லேலூயா. இந்த யோசியா எத்தனை வயசு ஆளுகை செய்யும் போது? சொல்லுங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 11:1 எடுத்து வாசிங்க. அகசியாவின் தாயார். அதுல 2 ராஜாக்கள் வேணும். அது 2 ராஜாக்கள் தான் இருக்குது. இருங்க வரேன். 11:1 இல்ல, இது ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கங்க. யெகூவின் 7ஆம் வருஷத்தில் யோவாஸ் ராஜாவாகி எருசலேமிலே 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினார். 2 ராஜாக்களா? ஒரு நிமிஷம். அதுல எசேக்கியாவின் பேரன் இவரு. 23:1 வாசிங்க. 23:1 வாசிங்க. 22:1 வாசிமா. 22:1. யோசியா ராஜாவாகிற போது வாசிங்க 8 வயதாயிருந்து 31 வருஷம். கொஞ்சம் காரசாரமா வாசிங்க. யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டார். போதும். எத்தனை வயசுங்க? 8 வயசு. ரத்தத்துல என்ன ராஜ ரத்தம் ஓடுதுன்னு பாருங்க. 8 வருஷம், 8 வயசுல அந்த அபிஷேகத்தை சுமந்து எத்தனை வருஷம் ராஜாவா இருந்தாரு? 31 வருஷம். கீழே வாசிங்க. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழி எல்லாம். நல்லா அது கூட்டி வாசிக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். நல்லா வாசிங்க.
தன் தகப்பனாகிய தாவீதின் வழியெல்லாம் ஆ, வலது இடது புறம் விலகாமல் நடந்தான். போதும். எத்தனை வயசு? 8 வயசு. ராஜா தன் தகப்பனாகிய தாவீதின் வழியில், தகப்பன்னா தாத்தா, பூட்டை, எத்தனை வம்சம் கடந்திருக்கு பாருங்க. அவர் சொல்றாரு, என் தகப்பனாகிய தாவீதின் வழியில வலது புறத்திலே சாயலையா இடது புறத்திலே சாயலையா? நீங்களும் நானும் எப்படி இருக்கணுங்க சொல்லுங்க. 8 வயசு ராஜாவுக்கு வலது புறமும் இடது புறமும் சாயாம கர்த்தருடைய வழியில நேர்கோட்டுல நடந்து 31 வருஷம் தன் ராஜ்ய பாரத்துல ஜனத்துல மகிமையாய் கர்த்தருக்குள் நடத்தி கொண்டு போன ராஜா யாரு? இந்த யோசியா. இந்த யோசியா கர்த்தருக்காக பயந்து வாழ்ந்த ஒரு ராஜா. மனாசே இருக்கார் பாத்தீங்கன்னா, எசேக்கியா பையன். அவர் அப்ப பாபிலோன்ல புடிச்சிட்டு போயிருவாங்க. ஏன்னா இவரு இந்த மனாசே தான் ஏசியா தீர்க்கதரிசிய வாளால அறுத்து கொன்றுவாரு. வாளால அறுத்து கொன்றுவோம். 2 துண்டா அப்படி மேல இருந்து கீழே வர அழுத்துருவோம். அப்படியே கரன்னு அறுத்து தீர்க்கதரிசிய கொலை செய்தவன் மனாசே. அதனால அந்த அவனுடைய காரியங்கள் நல்லாவே இருக்காது. ஆனா யோசி அப்படி கிடையாது. கர்த்தருக்கு பயந்த ஒரு தீர்க்கதரிசி மனுஷ ராஜாவா இருந்து தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் ரொம்ப கீழ்ப்படிந்து ஹானர் பர்சனா இருந்திருக்காரு. அல்லேலூயா. அதனாலதான் தன் தகப்பனாகிய தாவீதின் வழியில வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் வாழ்ந்தாராமா. நீங்களும் நான் அப்படி இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில விரும்புகிறார். தேவச்சனமே, எத்தனை ராஜாக்களை பார்த்திருக்கிறோம்? 12 ராஜாக்கள். அது ஒரு 10, இது ஒரு 12, மொத்தம் எத்தனை பார்த்திருக்கிறோம்? 22 ராஜாக்களை கர்த்தர் பார்க்கும்படி உதவி செய்தார். அல்லேலூயா. இந்த உலகத்துல வாழ்றது முக்கியம் இல்லைங்க, கர்த்தருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் முக்கியம். இத்தனை ராஜாக்கள் வாழ்ந்து சரித்திரம் படைச்சும் வடக்கு ராஜ்யத்தை செதறடிக்க ஒப்பு கொடுத்தா யெரொபெயாம். வடக்கு ராஜ்யத்துல தாங்க தான் கோத்திர வாழ்ந்த இடம். வடக்கு ராஜ்யம் தான் கோத்திரத்துக்கு கர்த்தர் கொடுத்தார். அந்த தான் கோத்திரமே இல்லாமல் இன்னைக்கு அந்த வாழ்ந்த இடமெல்லாம் காடாய் போய் கிடக்கிறது. என்னது? காடே. அங்கிருந்தா யோர்தான் நதி புறப்பட்டு வருகிறது. சின்ன ஊற்று. நாகமான சொல்வார்ல எலிசா தீர்க்கதரிசி, அப்பா போய் நதியில 7 தடவை முங்கிட்டு வா, அப்போ உனக்கு நீ சுத்தமாகும். ஊற்று தண்ணியில தான் குஷ்டரோகி குளிக்கணும். என்ன செய்யணும்? ஊற்று தண்ணியில தான். லேவியராமத்துல போய் வாசி போறங்க. 2 குருவி எடுத்து அடிச்சு ஊற்று தண்ணீர் மேல ஒரு குருவியை கொன்னு அந்த குருவி ரத்தத்தை எடுத்து அது 7 தான் அந்த குஷ்டரோகி மேல தெளிப்பாங்க. எந்த தண்ணியில? ஊற்று தண்ணியில. அந்த ஊற்று தண்ணியில தான் என்ன செய்யணுமா? குளிக்கணும். நாகமான் ஊற்று தண்ணியில தான் மேல முங்கி ஏந்திரிச்சாரு. எந்திரிச்சோன்னு சுத்தமாச்சு. அது யோர்தான் நதியில போட்டிருக்கு சிஸ்டர். அது நதி தாங்க. எர்மோன் மலையில இருந்து உருகி வர தண்ணில பாதியில நதியா புறப்பட்டு துணையாறுகளா வரும்போது இந்த ஊற்று கீழே பிரவாகித்து வரும்போது ஆறா வருது. புறப்படுற ஊற்று கையளவுதான் இருக்கும். இவ்வளவுதான். இந்த கையளவு புறப்பட்டு வருகிற இடம் ஊற்று பாஞ்சு கீழே வரும்போது பெரிய ஆறு. அல்லேலூயா. அததான் போய் சொல்றாரு, போய் அதை முங்கிட்டு வாப்பா. அவர் முங்கிட்டு வந்துறாரு. மேல எழும்போது சிறுப்புள்ளை ஒரு மாமிசத்தை போல ஆயிடுச்சா. அது என்ன தண்ணி? ஊற்று தண்ணிங்க. என்னது? ஊற்று தண்ணி. ஆனா மேல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா அப்படி பிரவாகித்து வர. இதுக்கு இன்னொரு பேர் பனியாஸ். இதுக்கு இன்னொரு பேரு பனியாஸ். தண்ணி மேல இருந்து அந்த பனியாஸ் தண்ணி மேல இருந்து கீழே விழுகும் போது பாத்தீங்கன்னா அது யோர்தான் தான். மேல இருந்து கீழே வரும் அந்த இடத்துக்கு பேரு பனியாஸ். தண்ணி கீழே விழுகும் போது பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மனுஷன் நின்றனா அடிச்சுக்கிட்டு போயிடும். அப்படி ஒரு தண்ணி பிரவாகித்து ஓடி வரும். அந்த தண்ணி கீழே வரும்போது பாத்தீங்கன்னா
அந்த இடத்துல தான் அவர் முங்கி எடுக்க சொல்றாரு. அந்த இடத்துல தான் எலியா தீர்க்கதரிசி மேல போனார். அதே இடத்துல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார். அதே இடத்துல தான் யோசுவா கடந்து வந்தார். அதே இடத்துல தான் எலிசா தீர்க்கதரிசி தேவனே கர்த்தரே தேவன் அடிக்கும்போது 2 யோர்தான் பிரிஞ்சது. அதுதாங்க அது சேம் பிளேஸ். எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்களா நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு புரிஞ்சுச்சா? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல. ராஜாக்களை படிக்கும் போது ஏனோ தானவன் படித்து கொண்டு போக வேண்டாம். இனி ஒரு காலகட்டங்கள்ல அந்த 10 கோத்திரம் தொலைஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு அந்த 10 கோத்திரம் நம்ம வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கோத்திரம் எங்க இருந்துச்சுன்னா இந்திய தேசத்துல அசாம் மாநிலத்துல மணிப்பூர் பக்கத்துல இருக்க ஒரு ஹில் ஸ்டேஷன்ல மனாசை கோத்திரம் 2700 வருஷமா இருந்து 2018 அந்த கோத்திரம் எல்லாம் மறுபடியும் தன்னுடைய தாய் நாடாகி இஸ்ரேலுக்குள்ள போய் சேர்ந்தார்கள். பெஞ்சமின் நத்தனியாகு அவர் என்ன செஞ்சாங்க? இன்வைட் பண்ணாங்க. அந்த மாதிரி 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த எல்லா சுதரிக்கப்பட்ட எல்லா மக்களும் அவங்க தாய் நாட்டுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க. வசனம் சொல்லி என் சம்பத்தை சேர்க்கும் நாட்கள் வந்தது. அவர் சம்பத்தை சேர்த்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாக்கள் சின்ன தப்பு. எந்த ராஜா? சாலமோன் சின்ன தப்பு 3000 வருஷம் தன்னுடைய ஜனங்கள் தேசத்துல இருக்க முடியலைங்க. பாதி வடக்கு ராஜ்யத்துல 722 முழுசு அசிரியா பிடிச்சிட்டு போயிட்டான் அசிரியன். தெற்கு ராஜ்யம் கீழே யூதாவை 586 ஃபுல்லா நேபுகாத்நேச்சர் படிச்சிட்டு போனான். இவங்க 70 வருஷம் அவங்க எங்க இருக்காங்கன்னே ட்ரேஸே காண முடியல. இப்போ ஒவ்வொருத்தரா தேசத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியவான்களும் பாக்கியவதியுமா கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். இனி வரும் நாட்கள் அசதியா இருக்கவே கூடாது. ஒரு எலியா தீர்க்கதரிசியை போல இந்த பினாங்கு தேசத்துல நீங்க எழும்பி ஆக வேண்டும். இந்த பினாங்கு தேசத்துக்குள்ள எலியா தீர்க்கதரிசியை போல ஒரு வைராக்கியம் வேண்டும். ராஜாவா இருக்கணும்னா தாவீதை போல ஒரு ராஜாவாக, இன்னும் ராஜாவா எழும்பி நிக்கணும் யோசியாவை போல ஒரு ராஜாவாக. அவன் 8 வயசுங்க. 8 வயசு ராஜாக்குள்ள இருந்த அபிஷேகம் தேசத்தை தன்வசப்படுத்துச்சு. வயசு பெருசுல தலைமையில இருக்கிற அபிஷேகம் தான் பெருசு. உங்க தலைமையில சரியான அனாயிட்டிங் இருக்குமானா நீங்க கர்த்தரோட தேவ சமூகத்துல எப்பொழுதும் கர்த்தருடைய லெசோனீஸ் அந்நிய வாசையில அக்னி வாசையில எப்பொழுதும் பேசுவீர்களா இந்த தேசம் உங்கள் வசப்படும். அல்லேலூயா. எத்தனை பேத்துக்கு இவ்வளவு நேரம் புரிஞ்சது? நல்லா சொல்லுங்க. இனி ஒரு காலகட்டத்துல கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். கண்களை மூடுவோம் கொஞ்ச நேரம். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் கரங்களை தட்டி
Listen, அக்கினி பாஷை. ದುರವಕ್ಕರದನ ನಿಕ್ಕರಗಂದನಾತನಿ ಇರಕ್ಕರ ದೇಸರವಕ್ಕರ ದುಡ್ಡಾಮನಾತನೆ ದೇಸರ ಸಕ್ಕರಗಂದನಿ என் கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதற்காக நன்றிப்பா. பலத்த ஆவி இறங்கி வருவதற்காக சொல்கிறார். பெரிய காரியம் செய்வீராக, ராஜரிகம் பண்ணுவீராக. இந்த 2 நாளும் கரங்களை கொடுக்கிறேன். இந்த ராஜரிகம் காணப்படுவதாக, இந்த ஆளுகைக்குள்ள வருவதாக, பரலோகம் முழு ஆளுகைக்குள்ள கொட்டுவாங்க. அண்டோனா Desamaha, Desamaha, Sakuria Saka, Yerikara Sanda, Sonia Desalandana, Dona Semakara, Semanakara Dandane Katarina நீ பெரிய காரியம் செய்யுங்க. நீ பயந்து வாழ்ந்த நாட்கள் போதும். நீ யோசியாய் போல எழும்புகிற காலகட்டம். 8 வயசு அவன் மேலே இருந்த அபிஷேகம் பெருசு. என் கர்த்தர் பெரிய காரியம் செய்வீராக. உடைய பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியத்தை செய்வீராக. நாளை தினத்தில் கர்த்தர் அணியான ஜனத்தை கூட்டிக் கொண்டு வாங்க. அப்படியே செய்வதற்காக நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் பெயராலே. ஆமென், ஆமென். May God bless you.